சாரி மக்களே, அரஞ்சா மீனுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இவரு மணி வந்துட்டாப்ல. அதாவது ரமேஷ் பாருங்க, ரமேஷ் கட்டி கிட்டி முன்னிட்டு அப்படியே யூத்த மாறிட்டா ஆளு ஜாலியா இன்னைக்கு போயிட்டு சாயந்தரம் ஆச்சு 5:45 ஆயிட்டு போறோம். போயிட்டு எவ்வளவு மீன் கிடைக்குன்னு போடுற வீடியோ பாருங்க. பாருங்க தண்ணி பக்கத்துலயே வந்துட்டோம். பாரு எங்க ஓட்டிட்டு போறோம் நம்ம ரெண்டு குண்டும் குழியில ஓட்டிட்டு போயிட்டு இது பிளேஸ் என்ன ஏரியான்னு சொல்லிவிடு. ரோடே இல்லை, அடிச்சு தட்டு போகிறோம் ரமேஷ். இருட்டாகி போச்சு. இன்னைக்கு வரேன் ரேட்டு வலைக்காரங்க வந்து இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க, வலை கிடைக்கல. இன்னைக்கு வரீங்க மணி வந்துட்டு அவ்வளோ மணி தூக்கிட்டு அவ்வளோ விலைய. இன்னைக்கு தான் அவ்வளோ தான். இன்னைக்கு மீன் பிடிச்சி ஆகணும். நான் ஹைதராபாத்துலேருந்து உங்கள் வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் மீன் பிடிச்சி ஆகணும்னு வந்துருக்கேன். அவ்வளோ பாரு பார்த்துக்கங்க ஆள். இன்றைக்கெல்லாம் நான் மீன் வந்து நீங்கள் என்ன உசுப்பேத்துறீங்க கடையிலேருந்து. நான் அதனால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து இந்த மீனுக்கு வந்தே ஆகணும்னு ஃபோன் பண்ணாப்புல வந்துட்டாப்புல ஆள். பார்த்துக்கங்க ஏதாவது மேட்டூர் டேம் தூக்குறோம். நீ பாருங்க மேட்டூர் டேம் தண்ணி இல்லை, அங்கே போகணும். பாருங்க பிடிக்கணும் இந்த பாரு, இதுதான் பாருங்க எவ்வளோ பறவை பாருங்க. வச்சுனால வீலிங்கே பண்றாங்க. விழுந்தா வெள்ளத்தோல் தான். வண்டி அங்க போலாம். இறங்கி வச்சு கீழே பாருங்க மணல் வீலிங் பண்றாப்ல ஆளு. டைம் ஆகி போச்சு, ஹெவி டைமு. பாருங்க போ வந்துடுறேன் போ நான் வந்துடுறேன். நீங்க ஓட்டுறதுக்கு போதில் நான் வந்துடலாம் பேசாம. சிக்ஸ் பேக் ரெடி பண்ணிட்டாப்ல. பார்த்துக்காங்க பார்த்தீங்கன்னா இல்லையா? பாருங்க ஆளு 6 பேக்கு அதான் ரெடி ஆகிட்டாப்ல மீனுக்கு. பாருங்க என்ன பண்ண வெயிலுக்கு ஆப்போசிட்ல தண்ணி ஏப்பட்டு இறங்கி போச்சு ரமேஷா. தண்ணி ஏப்பட்டுதான் இறங்கி போச்சு. போன வாரம் தான் இங்கே இந்த கல் சுற்றி நம்ம அடிச்சிருந்தோமே. இந்த 2 கல்லையும் இங்கே அடிச்சுட்டு இருந்தீங்க. இங்கே தான் நீ அடிச்சிக்கிறியா? நல்லா பாருங்க ரமேஷ் வலைய விட ஆரம்பிச்சிட்டாவில். தண்ணி வேறு ரொம்ப கொஞ்சம் கீழே இறங்கிட்டு பார்ப்போம். அதே மாதிரி மணி ரெடி ஆகிட்டாப்புல மீன் பிடிக்கிறதுக்கு. இன்னைக்கு வேறு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போன மாதம் 5 மணிக்கு வந்தோம், இன்னைக்கு 5:45 ஆகிட்டு. ரமேஷ் வேட்டைக்காரரு. அதில் வந்து ரமேஷ் வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயி போயிடும். அதனால முன்ன தான் மணி போகிறாப்புல மீன் துரத்துறதுக்கு. இதை துரத்த ஆரம்பிச்சிட்டாப்புல. இந்த மணி ரெடியாக இவ்வளோ துரத்துறதுக்கு. இல்லை கல்லில் துரத்துனா திருப்பி கல்லுக்கே தான் ஓடிடுது, வலைக்கு போக மாட்டேங்குது. பாருங்க ஆள் துரத்துறாப்புல. ஒரே மீன் கூட எகிரல. பார்ப்போம்.
அவ்வளோதான் வலை கறக்கிறாப்புல ரமேஷ். எனக்கு என்ன அந்த கட்டில் ஒரு 10 குட்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே மீன் கூட எகிரல. பார்க்கலாம். அவ்வளோ கறக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. மணி அவர் வந்து இது கையில் பிடிக்கிறாப்புல கல் சந்தில். சரியான வேட்டைக்காரு. அது வந்து கரணத்தை வந்து வராப்புல பார்ப்போம். இந்த மாதிரி கையில் பிடிக்கிறன்னு பிடிச்சிட்டு இருக்காப்புல ஆள். இந்த மாதிரி அனுபவம் இருக்கா பாருங்கள். கல் சந்தில் கை விட்டு மீன் பிடிக்கிற அவ்வளோ ஆள். ஆனால் நாங்கள் சின்ன வயசு இருக்கும்போது இந்த மாதிரி தான் பண்ணோம். மொழி கல் சந்தில் கல்லாவட்டில் மொழி பிடிச்சிட்டு வருவோம். இப்போ இங்கே வந்து மணி பிடிக்கிறாப்புல இன்றைக்கி. பாருங்கள், உங்களுக்கு வீடியோ போட்டுறோம் பாருங்கள். மீன் கொண்டு வராப்புல மேலே வேணுமோ உங்களுக்கு காட்டுறேங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா எனக்கு என்னன்னு தெரியல, லேட்டாக வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்களே தெரில. லேட்டாக வந்ததுனால ஒரு கட்டுக்கு 10 எங்கே 10-15 தான் விழுந்துருக்கு. பார்ப்போம், போகலாம். ஆமாண்ணே பாருங்க ஆள் புதுசால் பார்த்தீங்களா இல்லைங்களா? இதெல்லாம் கம்மி. போன வாரம் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ மீன் பிடிச்சோம்னே. ஆமாண்ணே ஒரு 20 குட்டி இருக்கும் பாரு. சும்மாலாம் அதெல்லாம் அல்டாமலே பிடிங்கிற ஓடி வருதுங்க எல்லாம். என்ன ரமேஷ் இப்படி பிடிச்சா போய் ரமேஷ்? இல்லை இன்னைக்கு ஒன்றை கூட்டன்ட்டல கழட்டு டப்பு டப்புன்னு கழட்டு போகலாம். பாருங்க, இங்கே 2 பேர் கழட்ட ஆரம்பித்தேன். ஏன்னா டைம் இல்லை. இன்னொரு 4-5 கட்டுக்கு அடித்தா தான் டப்பு டப்புன்னு அதை மீனை பிடிக்க முடியும். நம்ம சிங்க சேதல் அடிச்சு வந்துட்டா. அதை அடிச்சிங்களா இல்லையா? அதை அடிச்சிட்டேன். நீங்கள் அடிச்சு அப்படி வந்துருங்க. நான் வருங்க, 2 பேர் கழட்டுறாங்க. புது வேட்டுக்காரர் கொஞ்சம் தயங்குறாப்புல கழட்டுறதுக்கு. பழைய வேட்டுக்காரர் டப்பு டப்புன்னு கழட்டி போட்டுகிட்டே இருக்கிறாப்புல. ஒரு மோசமான ஆள் அவர் என்ன இல்லை, டைம் இல்லை. அடுத்து டப்பு டப்புன்னு போய் 1-4-5 கட்டு அடிக்குவோம் அப்படின்றாப்புல. ஏன்னா இந்த மாதிரி மீன் மாட்டினா நமக்கு இப்படி 10 கட்டு ஓட வேண்டியதாக இருக்கும். ஒரு மறுபடியும் போகிறப்போ ஆடு தண்ணி இறங்கிட்டியா மீன் பிடிச்சிக்கா போகிற வீடியோ எடுத்துகிட்டு பெரிய வேட்டைக்காருக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டோம். இறந்தாலாம் அவன் கட்டுன்னு போட்டுதான் சரிங்க. மணி கம்மி மணியா இல்லைன்னா அரைஞ்சாலும் மாட்டுது. நீ வீடியோ பார்த்தியா இல்லையா? அரைஞ்சா விட பார்த்தல. ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா இன்னைக்கு நீ வந்துட்ட மணியா நான் வந்து இது வரைக்கும் நீ மீன் பிடிச்சது சரி. அதை தான் சொல்றான், நீ வந்தேன்னா மீன் பிடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். போகிறோம். எங்க பிடிச்சான் அண்ணா? இந்த நாங்களாம் 2 கட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கோம்டா. 2 கட்டுனா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாம இருக்காது. மேலே ஒரு மீனுக்கு பாரு தலைவலை. என்ன அவர்கிட்ட போய் 2 கட்டு விட முடியும்? மறுபடியும் இங்கே தான் விட்டுட்டு அவ்வளோதான், 2 கட்டு தான் விட முடியும்.